தசகம் 86. சால்வன் முதலியவர் வதமும் பாரத போரும். ருக்மணியின் திருமணத்தில் யாதவ படைகளோடு போரிட்டு தோற்ற சால்வன் சிவபெருமானை வழிபட்டு சௌபம் என்ற ஆகாய விமானத்தை பெற்றார். நீ ராஜசூய யாகத்திற்காக குரு தேசத்திற்கு சென்றிருந்த போது அந்த மாயாவியான சால்வன் உன் நகரமான துவாரகையை தாக்கி சேதப்படுத்தினான். அப்பொழுது பிரத்யும்னன் அனைத்து யாதவ படைகளோடு அவனை தடுத்தான். மேலும் அவனுடைய அமைச்சனும் பெரும் வீரனுமான தியுமான் என்பவனை கொன்றான். அந்த போரும் 27 நாட்கள் நடந்தது. இதனை கேள்விப்பட்ட நீ பலராமனோடு விரைந்து வந்தாய். அதற்குள் சால்வனின் படைகள் ஓரளவு முறியடிக்கப்பட்டிருந்தது. சோபத்தின் அதிகபதியான சால்வனை நீ தடுத்து நிறுத்த அந்த சால்வனும் தன் கதாயுதத்தால் உன் சார்ங்கம் என்ற வில்லை கையினின்றும் நழுவி விழும்படி செய்தான். அவன் உன் முன்னிலையில் உன் தந்தையைப் போல் ஒரு மாயபுருஷனை தோற்றுவித்து அவரை கொலையும் செய்துவிட்டான். நீ அதை சில நொடிகள் உண்மையென்றே நம்பிவிட்டதாக சிலர் கூறினர். ஆனால் உனக்கு அந்த அவலநிலை ஏற்பட்டதாக வியாசரே ஒப்புக்கொள்ளவில்லை. நீ சால்வனுடைய சௌபம் என்ற விமானத்தை உன் கதாயுதத்தால் தூள் தூளாக்கி கடலில் எறிந்தாய். சால்வனுடைய தலையை சக்கராயுதத்தால் அறுத்தாய். அப்பொழுது உன்னை சால்வனின் நண்பன் தந்தவக்திரன் விரைவாக எதிர்த்து வந்து உன் மீது தன் கதாயுதத்தை எறிந்தார். உடனே நீ கௌமோதகி என்ற உன் கதாயுதத்தால் அவனை கொன்றாய். அவனும் சிசுபாலனைப் போல புண்ணியத்திற்கு இருப்பிடமான உன்னிடம் 2 கலந்தான். முற்பிறவியில் உன்னிடத்திலேயே உள்ளத்தை செலுத்திய அனைவருக்கும் மோட்சம் அளிப்பதற்கே இந்த அவதாரம் எடுத்திருக்கிறாய் அல்லவா? நீ துவாரகைக்கு சென்ற பின் கௌரவர்களின் சபையில் சூதாட்டம் நடந்தது. அந்த சூதாட்டத்தில் தன்னை பணயமாக்கி இழந்த செய்தி அறிந்த திரௌபதி உன்னையே சரணடைந்து கதறினாள். பின் நீ அருளோடு அவளுக்கு அவள் உடுத்தி இருந்த சேலையை முடிவில்லாமல் வளர செய்தாய். மற்றொரு நாள் வனவாச சமயத்தில் உணவு வேலை முடிந்து அனைவரும் உணவு உண்ட பின் சிவபெருமானின் அம்சமான துர்வாச முனிவரின் வருகையை கண்டு அவரால் தமக்கு துன்பம் நேரும் என அஞ்சிய திரௌபதி உன்னை தியானித்தாள். உடனே நீ அங்கு எழுந்தருளி அட்சய பாத்திரத்தில் கிடைத்த சிறு துண்டு கீரையை உண்டு அந்த துர்வாச முனிவரையும் உண்ணாமலே உண்ட திருப்தியை அடைய செய்தாள். பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போருக்கு வேண்டிய முயற்சியும் அதற்கு உரிய மந்திராலோசனையையும் நடைபெற்றன. அப்பொழுது அர்ஜுனன் வேண்டுகோளுக்கு இணங்கி பாண்டவர்களுக்கு துணையானாய். துரியோதனனின் விருப்பப்படி கௌரவர்களுக்கு யாதவ படைகளை கொடுத்தார். பின் பாண்டவர்களின் தூதனாக அஸ்தினாபுரத்திற்கு சென்றாய். பீஷ்மர், துரோணன் முதலியவர்களால் மதிக்கப்பட்ட உன் வார்த்தை துரியோதனனால் நிராகரிக்கப்பட்ட போது சினமடைந்த நீ முனிவர்கள் கூடியிருந்த அந்த அவையில் உன் விஸ்வரூபத்தை காட்டி நகரத்தை கலங்கும்படி செய்து திரும்பிச் சென்றாய். கிருஷ்ணனே, நீ அர்ஜுனனுக்கு தேரோட்டியானாய். அந்த வீரனான அர்ஜுனன் போரின் தொடக்கத்தில் மனம் கலங்கி உறவினர்களை கொல்ல அஞ்சி அவர்கள் மேலுள்ள இரக்கத்தால் மயங்கி நின்றான். அப்பொழுது நீ அவனை நோக்கி, நண்பனே, இது என்ன? இந்த ஆத்மா என்பது ஒன்றுதான். இதில் கொல்லப்படுகின்றவன் யார், கொல்கின்றவன் யார்? ஆகையால் கொல்வதால் உண்டாகும் அச்சத்தை விட்டுவிடு. என்னிடத்தே மனதை செலுத்து. அறநெறி தவறாமல் போரை செய் என்று உபதேசித்தாய். மேலும் உன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டி அவனை இயல்பு நிலையை அடையும்படி செய்தார். பிறகு பக்தர்களின் சிறந்தவனான பீஷ்மர், பூபாரம் ஒழிக்கும் உனது செயல் ஒன்றிலேயே ஈடுபட்டு நாள்தோறும் 10,000த்திற்கும் மேம்பட்ட போர் வீரர்களை கொன்றார். அதனால் அர்ஜுனனும் சோர்வை அடைந்து மனம் குன்றினான்.
அப்பொழுது நீ போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்று சூளுரைத்ததையும் பொருள்படுத்தாமல் சினம் மேலிட உன் ஆயுதங்களில் சிறந்ததான சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி ஓடி வந்தாய். உடனே அந்த பீஷ்மர் தலை தாழ்த்தி கை குவித்து உன்னை வணங்கியதைக் கண்டு மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றாய். துரோணன் தலைமையேற்று நடத்திய போரில் அவனுக்கு துணையாக பகதத்தன் யானையின் மீது இருந்து கொண்டு போர் புரிந்தான். அந்த போரில் அவன் அர்ஜுனன் மீது செலுத்திய நாராயண அஸ்திரத்தை உன் மார்பில் தாங்கி அர்ஜுனனை காப்பாற்றினாய். பிறகு சக்கராயுதத்தினால் சூரியனின் கதிர்களை மறைத்து ஜெயதர்தனை கொன்றாய். கர்ணன் நாகாஸ்திரத்தை பிரயோகித்த போது நீ தேரை நிலத்தில் அழுத்தி அர்ஜுனனின் தலையை துண்டிக்க வந்த பாணத்தை அவன் மணிமுடி மட்டும் அறுபடுமாறு செய்து அவனை காத்தாய். மேலும் நீ பாண்டவர்களுக்காக வேறு என்னதான் செய்யவில்லை? போரின் தொடக்கத்திலேயே தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு சென்ற பலராமன் நைமி சாரணியத்திற்கு போனபோது தன் இருக்கை விட்டு எழுந்து வரவேற்று மரியாதை செய்யாத சூத பௌராணிகனை கொன்றான். அவனுடைய மகனையே அவனது பதவியில் அமர்த்தினான். பல்லவன் என்ற அசுரன் பருவ காலங்களில் செய்யும் வேள்விகளை செய்ய விடாமல் தடுத்ததனால் அவனை அழித்தான். பிறகு தீர்த்த யாத்திரைகளையும் புனித ஸ்நானங்களையும் முடித்து கொண்டு போர் முடிவுறும் நேரத்தில் குருட்சேத்திரம் வந்து சேர்ந்தான். அப்பொழுது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே நடந்த கதாயுத போர் முடிவு அடையாமல் இருந்ததைக் கண்டு அவ்விடத்தை விட்டு அகன்று துவாரகைக்கு சென்றான். விபுவே, துர்புத்தி கொண்ட அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் குழந்தைகளை கொன்றதால் அர்ஜுனன் அவனை தண்டிக்க நெருங்கினான். ஆனால் உன் கட்டளைப்படி அஸ்வத்தாமா செலுத்திய பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் உபஸ்ஹாரம் செய்தான். பிறகு அஸ்வத்தாமா தலையில் இருந்த இரத்தினத்தையும் கழற்ற வைத்தாய். மறுபடியும் பாண்டவர்வ வம்சத்தை அடியோடு அழிக்க அஸ்வத்தாமாவால் ஏவின அஸ்திரம் அபிமன்யுவின் மனைவியான உத்திரையின் கருவில் புகுந்தது. அப்பொழுது நீ கட்டை விரலின் அளவு உருவம் கொண்டு கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டு கர்ப்பத்தை காப்பாற்றுபவனாய் அந்த உத்திரையின் வயிற்றினுள் புகுந்தாய். தன் விருப்பம் போல் இறப்பதற்கு உரிய வரத்தை பெற்ற பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு தர்மசாஸ்திரம் அனைத்தையும் உபதேசித்து அருளினான். பின் பீஷ்மர் பக்தி மிகுதியால் உன்னை பார்த்து கொண்டே நிர்குண்ப பிரம்மம் நிலையை அடைந்தார். பிறகு விருப்பம் அனைத்தும் நிறைவேறிய தர்மபுத்திரருக்கு மிக சிறப்பாக 3 அஸ்வமேத யாகங்களை செய்வித்தார். கடைசியாக துவாரகைக்கு சென்றார். குருவாயூரின் தலைவனே, அப்படிப்பட்ட நீயே என்னை பிணிகளினின்றும் காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.